Good morning, students. Today we are going to see the important topic. Think it is very difficult for you, so please listen carefully and understand the topic and then do it. So today we are going to see about the new profit sharing ratio and sacrificing ratio. New profit sharing ratio and sacrificing ratio. Then what is the meaning of new profit sharing ratio? So it is necessary to determine the new profit sharing ratio at the time of admission of a partner. So புதிதாக ஒரு கூட்டாளிகளை சேர்க்கும் பொழுது so கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை ஸோ மாற்றி அமைக்க வேண்டும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நெசசரி டு டிட்டர்மைன் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் பிகாஸ் த நியூ பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு ஷேர் த ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம். ஸோ புதிதாக சேர்க்கக்கூடிய கூட்டாளிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா வரக்கூடிய எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா புதிய லாப விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் அக்ரீட். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் அன் அக்ரீட் ப்ரொபோர்ஷன் இன் விச் future profit will be distributed to all the partners. So new profit sharing ratio எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய லாபத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது புதிய கூட்டாளிகளுக்கும் சேர்ந்து எவ்வாறு பகிர்ந்து கொள்வது அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி. ஸோ த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் அக்ரீட். ஸோ அப்போ புதிதாக புதிய லாப விகிதத்தை நாம அக்ரிமெண்ட்ல இல்லை அப்படின்னா the partner will share the profit and losses equally. So புதிதாக ஒரு கூட்டாளிகளை சேர்த்த பிறகு ஸோ அதற்கு பிறகும் கூட புதிய லாப விகிதத்தை நாம் அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தத்தில் சொல்லப்படவில்லை என்றால் ஸோ புதிய கூட்டாளியினுடைய லாப விகிதத்தை ஒப்பந்தத்தில் சொல்லப்படவில்லை என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய லாபமோ அல்லது நட்டத்தையோ என்ன செய்யணும் அப்படின்னா சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல சொல்லியிருக்காங்க. Then what is meant by sacrificing ratio? Sacrificing. So the old partners may sacrifice a portion of the share of profit to a new partner. So பொதுவாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கூட்டாளிகள் புதியதாக வரக்கூடிய கூட்டாளிக்கு ஸோ தன்னுடைய பங்கில் இருந்து சில பங்குகளை விட்டு தருவாங்க. ஸோ அதை தான் வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றோம். The old partners may sacrifice a portion of the share of profit to a new partner. The sacrifice may be made by all the partners or some of the partners. சில நேரத்துல எல்லா கூட்டாளிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா தியாகம் பண்ணுவாங்க அல்லது சில கூட்டாளிகள் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா தியாகம் பண்ணிக்குவாங்க. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தியாக விகிதம்னு அர்த்தம். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் which is sacrificed or foregone by the old partners in favor of the new partners. அப்ப சாக்ரிஃபைஸ் எதை சொல்றோம் அப்படின்னா இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் இருக்கக்கூடிய லாபத்துல விச் இஸ் சாக்ரிஃபைஸ்ட் ஆர் ஃபோர்கோன் பை த ஓல்டு பார்ட்னர் இன் ஃபேவர் ஆஃப் த நியூ பார்ட்னர். ஸோ இருக்கக்கூடிய பழைய கூட்டாளிகள் புதிய கூட்டாளிகளுக்கு தியாகம் செய்வது. த பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் டு ஷேர் த குட்வில் பாட் இன் பை த நியூ பார்ட்னர். ஸோ என்ன காரணத்தினால பழைய கூட்டாளிகள் புதிதாக வரக்கூடிய கூட்டாளிகளுக்கு தியாகம் பண்றாங்க அப்படின்னா ஸோ புதிதாக வரக்கூடிய கூட்டாளிகள் நற்பெயர் ஏதாவது கொண்டு வருகின்ற சமயத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பங்கிட்டுக் கொள்வாங்க. ஸோ த ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கால்குலேட்டட் பை டிடக்டிங் த நியூ ஷேர் ஃப்ரம் த ஓல்டு ஷேர். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து சாக்ரிஃபைசிங் ஷேர் அதாவது ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. So share sacrificed equal to old share minus new share. So அதாவது sacrificing ratio equal to ratio of share sacrificed by the old partner. So இதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸோ உன்னுடைய புக்ல பார்க்க போறோம். ஸோ உன்னுடைய புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have got total 10 sums. மொத்தம் வந்து 10 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த 10 ப்ராப்ளத்தையும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ தரவா பார்த்துட்ட அப்படின்னா தான் உன்னால ஈஸியா வந்து சம்மு போட முடியும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா
சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸோ கிளாஸஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாம ஸோ ஆரம்பத்துல இருந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. ஸோ today we are going to see the new profit sharing ratio and sacrificing ratio. New profit sharing ratio and sacrificing ratio. So exercise number 8. book irundha book பக்கத்துல வச்சுக்கோ. So book இருந்துச்சுனா book பக்கத்துல வச்சுக்கோ. So exercise number 8. Exercise number 8, page number 176. So this is the first model when new profit sharing ratio is given. So this is the first model when new profit sharing ratio is given. Here Praveen and Danya are partners sharing profit in the ratio of 7:3. Sharing profit in the ratio of 7:3. So Praveena ரெண்டு பேர் பார்ட்னர் இருக்காங்க. பிரவீனான் இருக்காங்க, தன்யான் இருக்காங்க. So ரெண்டு பார்ட்னர் என்ன பண்றாங்க அப்படின்னா the old profit sharing ratio is 7:3. They admit Malini. So புதிதாக என்ன செய்யறாங்க அப்படின்னா மாலினி அப்படின்ற ஒரு புதிய கூட்டாளியை சேர்க்கிறாங்க into the firm. The new ratio among Praveena, Danya and Malini is 5:2:3. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா so old profit sharing ratio கொடுத்திருக்காங்க. So old partner உடைய sharing profit ratio வந்து 7:3. So new profit சேர்த்ததுக்கு அப்புறம் புதிதாக partner வந்து மாலினியை சேர்த்ததுக்கு அப்புறம் new profit sharing ratio is also given in the sum, that is 5:2:3. So calculate the sacrificing ratio. நல்லா கவனிச்சுக்கோங்க. So இந்த சம்ம பொறுத்தளவுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா so வெறும் sacrificing ratio மட்டும் தான் கேக்குறாங்க. sacrificing ratio மட்டும் தான் கேக்குறாங்க. So இப்ப இந்த மாதிரி எழுதிக்கோ. So மேல வந்து பிரவீனா, தன்யா, மாலினி. பிரவீனா, தன்யா, மாலினி. So old ratio. So old ratio சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7:3. 7:3. So அப்போ old ratio 7:3. So இதை ஷேரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 7 plus 3 10. So 7/10 3/10. 7/10 3/10 ஷேரா கன்வெர்ட் பண்ணிக்கோ. The new ratio given in the sum. So new ratio பார்த்தீங்கன்னா 5:2:3. 5:2:3 கொடுத்திருக்காங்க. So அப்ப new ratio 5 பிரவீனாக்கு, so தன்யாக்கு 2, so மாலினிக்கு 3. so இத ஷேரா கன்வெர்ட் பண்றப்ப so 5 plus 2 7, 7 plus 3 10. so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி கீழே போட்டுரு. so 5/10 2/10 3/10. so share sacrifice equal to formula. இது வந்து formula. share sacrifice equal to old share minus new share. so share sacrifice equal to old share minus new share. so இதுல ஃபர்ஸ்ட் old partner வந்து பிரவீனா. so பிரவீனாவுடைய old share பார்த்தா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் 7/10 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். so 7/10. so new share பாத்தீங்க அப்படின்னா 5/10. so 7/10 minus 5/10. so இதுல பேஸ் ஒன்னா இருக்கிறதுனால நம்ம LCM எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேஸ் ஒன்னா இருக்கிறதுனால LCM எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. so டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு மைனஸ் பண்ணிடலாம். so 7 minus 5 equal to 2, 2/10. 7 minus 5 equal to 2 equal to 2/10 போட்டுடலாம். the next வந்து தன்யா. so தன்யாவினுடைய ஓல்டு ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 3/10. தன்யாவினுடைய ஓல்டு ஷேர் வந்து 3/10. so நியூ ஷேர் பாத்தீங்கன்னா 2/10. நியூ ஷேர் 2/10. so 3/10 minus 2/10. 3/10 minus 2/10. so இதுலயும் பேஸ் ஒன்னா இருக்கிறதுனால அப்படியே டைரக்டா சப் பண்ணிடலாம். so 3 minus 2. 3 minus 2 equal to 1. 3 minus 2 equal to 1. 1/10. so பிரவீனாக்கு 2/10. so தன்யாக்கு 1/10. so இப்ப இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா யாரை சேர்க்கிறாங்க மாலினி அப்படின்றவங்களை சேர்க்கிறாங்க. so அவங்க என்ன ரேஷியோல வர்றாங்க அப்படின்னா 3/10க்கு வர்றாங்க. so இப்ப நம்ம இது சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சாக்ரிஃபைசிங் வந்து ஓல்டு பார்ட்னருக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இப்போ பிரவீனாவுக்கும் தன்யாவுக்கும் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2/10 1/10. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு 2/10 is to 1/10. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ண 10 எல்லாம் வராது. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அது மாதிரி வராது. ஸோ என்ன பண்ணிடணும் மேல உள்ள அமௌண்ட்டை மட்டும் மேல உள்ள நம்பரை மட்டும் எழுதினா போதும். ஸோ 2:1. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு
2:1. So இதுதான் வந்து first model உங்களுடைய bookல கொடுத்திருக்காங்க. The next one is second model. So 2ல A. 2A. When new profit sharing ratio is not given. When new profit sharing ratio is not given. So இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல பாத்தீங்க அப்படின்னா new profit sharing ratio is given. Then A. When share sacrifice is given. So new profit sharing ratio கொடுக்கல, ஆனா sacrifice எவ்வளவு பண்றாங்கன்றத சம்ல கொடுத்திருக்காங்க. So இது வந்து உங்களுடைய எக்ஸசைஸ்ல 9, page number 176. Exercise 9, page number 176. Here Anand and Suman are partners. Anand and Suman are partners sharing profit and losses in the ratio of 3:2. Anand and Suman are partners sharing profit and losses. So in the ratio of 3:2 ல பிரிச்சிட்டு இருக்காங்க. So they admit Sharan for 1/5 share. They admit Sharan for 1/5 share. They admit Sharan for 1/5 share, which he acquires entirely from Anand. So இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசா வந்து சரண் அப்படின்ற பார்ட்னரை சேர்த்திருக்காங்க. சோ என்ன ரேஷியோல பண்ணிருக்காங்க அப்படின்னா 1/5 ஷேர் பண்றாங்க, which he acquires entirely from Anand. So ஆனந்த்ட்ட இருந்து 1/5 ஷேர் ஃபுல்லா வாங்கிக்கிறாங்க. So find out the new profit sharing ratio and sacrificing ratio. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த் சுமன். So ஆனந்த் சுமன் old ratio. So இப்போ old ratio வந்து பாத்தீங்க அப்படின்னா old ratio 3:2. old ratio 3:2. So அப்ப 3:2. So இத ஷேர கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா so 3/5. So 3/5 2/5. 3/5 2/5. So 3 into add பண்ண என்ன வரும் 5 வரும். So 3/5 இது வந்து 2/5. So share sacrificed யார் பண்றா அப்படின்னா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யார் ஆட் பண்ணா ஆனந்த் மட்டும் பண்றான். எவ்வளவு பண்றான் 1/5 பண்றான். So fully sacrificed by ஆனந்த். So அப்ப share sacrificed வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த்ல 1/5. சுமன் என்ன பண்ணல அப்படின்னா எதுவுமே பண்ணல. சுமன் வந்து எதுவும் sacrifice பண்ணல. So 0. So sacrificing ratio is equal to 1:0. Sacrificing ratio is equal to 1:0. இப்ப new share நம்ம கண்டுபிடிக்கணும். So new share equal to formula வந்து old share minus share sacrificed. New share equal to old share minus share sacrificed. So இப்ப பாத்தீங்கன்னா first யாரு ஆனந்த். So ஆனந்தோட old share என்ன போட்டிருக்கோம் 3/5. ஆனந்தோட old share வந்து 3/5. So இப்ப ஆனந்த் மட்டும் தான் என்ன பண்றான் sacrifice பண்றான் 1/5 பண்றான். So 3/5 minus 1/5. 3/5 minus 1/5. So இதுல ரெண்டுலயும் base 5 அப்படின்னு இருக்கிறதுனால so 3 minus 1 equal to 2/5. 3 minus 1 equal to 2/5. The next one is சுமன் வந்து 2/5. So இவன் என்ன பண்ணல எதுவுமே sacrifice பண்ணல 0. So அப்ப என்ன வரும் சேம் வரும் 2/5. அப்ப சரண்ற பார்ட்னர் என்ன பண்ணிருக்காங்க புதுசா சேர்த்திருக்காங்க. எவ்வளவுக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னா 1/5க்கு சேர்த்திருக்காங்க. So அப்ப 2/5 1/5. So new profit sharing ratio equal to 2/5 1/5. So இந்த மேல இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பொறுத்தளவுல மேல இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய பேஸ் ஒன்னா வரணும். சோ மேல இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா கீழ இருக்கிற பேஸ் ஒன்னா வரணும். சோ அப்ப 2:2:1 சொல்லிருக்காங்க. சோ 2 plus 2 4 plus 1 5. அப்ப கீழ இருக்கக்கூடிய பேஸ் வந்துருது. அப்ப நியூ ரேஷியோ ஈக்குவல் டு 2:2:1. 2:2:1. So this is the second model. The next problem number exercise number 10, page number 176. Exercise number 10, page number 176. So Raja and Ravi are partners. Sharing profit in the ratio of 3:2. They admit Ram for 1/4 share.
ஸோ ராம்ன்றவர் அட்மிட் பண்றாங்க. எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பண்றாங்க. He takes 1/20th share from Raja. He takes 1/20th share from Raja and 4/20th from Ravi. 4/20th from Ravi. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. So இந்த சம்ல ரெண்டு ரேஷியோ கேட்கறாங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கேட்கறாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேட்கறாங்க. ஸோ அப்ப ஓல்டு பார்ட்னர் ராஜா ரவி, ராஜா ரவி. ஸோ அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:2. ஓல்டு ரேஷியோ வந்து 3:2. ஸோ அப்போ ஓல்டு ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:2. ஸோ இதை ஷேரை கன்வெர்ட் பண்றப்ப ஸோ 3 + 2 = 5. ஸோ 3/5, 2/5, 3/5, 2/5. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் கிவன் இன் த சம் இட்செல்ஃப். இங்க என்ன பண்ணிருக்காங்க? he takes 1/20th share from Raja and 4/20th from Ravi. So 1/20th share from Raja and 4/20th from Ravi. So this is the sacrificing ratio given in the sum. So sacrificing ratio equal to 1:4. So மேல உள்ளதை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். So 1:4. So sacrificing ratio is given in the sum itself. So 1:4. இப்ப நம்ம நியூ ஷேர் கண்டுபிடிக்க போறோம். So new profit sharing ratio equal to old share. New profit sharing ratio is equal to old share minus share sacrifice. Old share minus share sacrifice. So அப்ப first partner யாரு? ராஜா. ராஜாவுடைய old share பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? 3/5. 3/5. So அப்ப sacrificing வந்து 1/20. So 3/5 minus 1/20. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இதுல பேஸ் வந்து ஒன்னா இல்ல. பேஸ் வந்து என்ன இல்ல? ஒன்னா இல்ல. சோ அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ 5க்கும் 20க்கும் எனக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும். சோ எல்சிஎம் பார்த்த அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 20 வரும். சோ 5க்கும் 20க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 20 வரும். சோ 20 எல்சிஎம். 5 டேபிள் 20 வர வரைக்கும் சொன்னீங்கன்னா 5 4s are 20. 5 4s are 20. அந்த 4 மேல உள்ள நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். சோ 4 × 3 12. 4 × 3 12. சோ நீ ஏற்கனவே மேத்ஸ்ல பார்த்திருப்ப. சோ 5க்கும் 20க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 20 எல்சிஎம். சோ அந்த 20 பேஸா வச்சுட்டு சோ 5 டேபிள் 20 வர வரைக்கும் சொல்லணும். 4 டைம்ஸ் வரும். சோ 4 × 3 12. 4 × 3 12. சோ இங்க 20 வந்து பாத்தீங்கன்னா 1 டைம்ஸ். சோ 1 × 1 -1. சோ 12ல -1 போச்சுன்னா 11/20. 11/20. தென் ரவிக்கு சோ ரவியினுடைய ஓல்டு ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 2/5. சோ சாக்ரிஃபைசிங் வந்து 4/20. சோ 2/5 minus 4/20. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஒன்னா இல்ல. சோ அப்ப எல்சிஎம் எடுக்கணும் போனது மாதிரியே. சோ எல்சிஎம் எடுத்தா 20 வரும். சோ அப்ப அகைன் 5 டேபிள் சொல்லணும். 5 4 டைம்ஸ். சோ 4 × 2 8. 4 × 2 8. சோ 20 வந்து 1 டைம்ஸ். சோ 1 × 4 4. So 8 minus 4 equal to 4/20. So அப்ப நியூ ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 11/20. So இவங்களுக்கு வந்து 4/20. So ராமுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா so எவ்வளவு ஷேருக்கு உள்ள வர்றான்றத சம்ல கொடுத்துருக்கான். 1/4 ஷேர். 1/4 ஷேர். So அப்ப அந்த 1/4 எழுதிட்டு so அந்த 1/4 எழுதிட்டு so இங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் என்ன வருது அப்படின்னா 20/20 வருது. So 20/20 வருது. So இந்த பேஸையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 20 ஆக்கணும். So இந்த பேஸையும் நம்ம 20 ஆக்கணும். So எந்தால மல்டிப்ளை பண்ணா 20 வரும்னு பாக்குறப்ப 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 வரும். 5 4s are 20. So அப்ப மேலையும் கீழையும் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். So 5/5. So பேஸ் ஒன்னாக்குறதுக்காண்டி என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோம். சோ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ into 5/5. So 5 1 is 5. 5 4s are 20. So அப்ப இங்க வந்து 11/20, 4/20, 5/20. So new share equal to 11/20, 4/20, 5/20. So அப்ப new ratio equal to 11:4:5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 20 வரணும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ 11 + 4 15, 15 + 5 20. ஸோ அப்பதான் ஆன்சர் கரெக்ட். இதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ 11:4:5 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. The next one is fourth sum. So exercise 11, page number 176. Exercise 11, page number 176.
Here, Vimala and Kamala are partners sharing profit and losses in the ratio of 4:3. Here, Vinita. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா வரக்கூடிய பார்ட்னருக்கு எவ்வளவுக்கு உள்ள வர்றாங்கன்றது சொல்லல. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/4 புதுசா வரக்கூடிய பார்ட்னர் வரக்கூடியதை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன செய்யல, புதிதாக வரக்கூடிய கூட்டாளிகள் வர்றதை சொல்லவே இல்லை. ஸோ வினிதா enters into the partnership and she acquires 1/14 from Vimala and 1/14 from Kamala. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. So இப்ப previous semல வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய பார்ட்னர் 1/4 உள்ள வந்திருக்கான்னு சொல்லியிருக்கான். அதோடும் இல்லாம 1/20 ராஜாவும் ஸோ 4/20 ரவியும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கான். ஆனா இந்த சம்ல என்ன செய்யல அப்படின்னா சோ புதுசா வரக்கூடிய இந்த வினிதா வந்து எவ்வளவுக்கு உள்ள வர்றாங்க அப்படின்றத சொல்லவே இல்லை. அதோட மட்டும் இல்லாம சோ அவங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத 1/4 ஃப்ரம் விமலாவும் அண்ட் 1/14 ஃப்ரம் கமலா அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ சோ விமலா கமலா சோ ஓல்டு ரேஷியோ 4:3. சோ இது வந்து சம்லே கொடுத்துருக்காங்க. ஓல்டு ரேஷியோ 4:3. இப்ப ஷேரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஓல்டு ஷேர் வந்து ஸோ 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா வரும் 7. ஸோ 4/7 3/7 4/7 3/7. ஸோ அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் கிவன் இன் த சம் இட் செல்ஃப். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் கிவன் இன் த சம் இட் செல்ஃப். ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ 1/14 சொல்லியிருக்காங்க. 1/14 ஃப்ரம் விமலா அண்ட் 1/14 ஃப்ரம் கமலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சாக்ரிஃபைஸ் இஸ் 1/14 1/14. ஸோ அப்ப மேல உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா sacrificing ratio, this is the sacrificing ratio 1:1. 1:1. So அப்ப new share equal to old share minus share sacrifice. This is the formula. So அப்ப விமலாவுடைய old share பாத்தீங்கன்னா 4/17, sacrificing பாத்தீங்க அப்படின்னா 1/14. So 4/7 minus 1/14. ஸோ இதுலயும் வந்து பார்த்தா அப்படின்னா பேஸ் ஒன்னா இல்லை. அப்ப எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னா 14 தான் எல்சிஎம் வரும். ஸோ 14 போட்டுறோம். 7 டேபிள் 14 வர வரைக்கும் சொன்னா 2 டைம்ஸ் 7 2s are 14. அந்த 2 மேல உள்ள நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். 4 into 2 8. 4 into 2 8. ஸோ 14 ones are 1 times 1 into 1 1. ஸோ 8 minus 1 equal to 7/14. 8 minus 1 equal to 7/14. கமலாவுடைய ஓல்ட் ஷேர் எவ்வளவு 3/17, சாக்ரிஃபைசிங் வந்து 1/14. ஸோ 3/7 minus 1/14. ஸோ ரெண்டுலையும் பேஸ் ஒன்னா இல்லை. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 14. ஸோ 7 டேபிள் சொன்னீங்க அப்படின்னா 14 வந்து 2 டைம்ஸ். ஸோ அந்த 2 மேல உள்ள நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 2 6. 3 into 2 6. ஸோ 14 வந்து 1 டைம்ஸ். 1 into 1 1. ஸோ 6 minus 1 equal to 5/14. 5/14. ஸோ அப்ப வினிதா வந்து ஏற்கனவே சாக்ரிஃபைஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. 1/14 சொல்லியிருக்காங்க, 1/14 சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கும். ஸோ 1/14 plus 1/14. ஸோ இதையும் ஆட் பண்ணினா 1 plus 1 2/14. 2/14. ஸோ 7/14, 5/14, 2/14. ஸோ அப்ப நியூ ஷேர் ஈக்குவல் டு 7/14, 5/14, 2/14. So 7 plus 5 12, 12 plus 2 14. So அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கீழே உள்ள பேஸ் வரணும். ஸோ அப்ப வந்தாதான் கரெக்ட். ஸோ வருது. ஸோ அப்ப நியூ ரேஷியோ ஈக்குவல் டு 7:5:2. 7:5:2. So this is the new profit sharing ratio. The next sum. So next model. So exercise 2B. When proportion of the share sacrifice is given. So the first one, when share sacrifice is given as a proportion on old partner's share. இது எப்படின்னு பார்ப்போம். So exerciseல 12th sum, page number 176. Govind and Gopal are partners. In a firm sharing profit and losses in the ratio of 5:4. They admit Rahim as a partner. Govind surrenders. என்ன பண்றாங்க அப்படின்னா சரண்டர் பண்றாங்க 2/9 of his share.
in favor of Rahim. Rahim kandi Govind என்ன பண்றாங்க அப்படின்னா 2/9 ஷேர் அவனுடைய போர்ஷன்ல இருந்து சரண்டர் பண்றான். So Gopal surrenders. Gopal எவ்வளவு கொடுக்குறான் அப்படின்னா 1/9 of his share in favor of Rahim. Rahim kandi 1/9 ஷேர் அவனுடைய ஷேர்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்றான். So calculate the new profit sharing ratio and sacrificing ratio. So இதுல ஃபர்ஸ்ட் நம்ம sacrificing வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த மாடல் கொஞ்சம் அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ ஓல்டு பார்ட்னர் நேம் வந்து கோவிந்த் கோபால். ஸோ இப்போ ஓல்டு ரேஷியோ சம்லே கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க 5:4 கொடுத்துருக்காங்க. ஸோ 5:4. ஸோ இந்த ஷேரை கன்வெர்ட் பண்ண ஓல்டு ஷேரை கன்வெர்ட் பண்ணோம்னா 5 + 4 = 5/9 4/9. ஸோ 5 + 4 வந்து 9. ஸோ 5/9 4/9. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா old share into proportion of share sacrifice. நல்ல ஃபார்முலா பார்த்துக்கோ. share sacrifice equal to old share into proportion of share sacrifice. So இப்போ ஃபர்ஸ்ட் கோவிந்துக்கு கண்டுபிடிக்கிறோம். கோவிந்தனுடைய ஓல்டு ஷேர் வந்து 5/9. ஸோ கோபாலனுடைய ஓல்டு ஷேர் வந்து 4/9. ஸோ share sacrifice, proportion of share sacrifice is given in the sum itself. Proportion of share sacrifice is given in the sum itself. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்துக்கு 2/9. ஸோ கோபாலுக்கு 1/9. ஸோ இன்டூ 2/9 இன்டூ 1/9. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எதுவும் பார்க்கக்கூடாது, டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளிகேஷன் பிளஸ் மைனஸ்னா தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் பார்க்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 5 × 2 10. 5 2s are 10. 9 9s are 81. So 4 1 is 4, 9 9s are 81. So அப்ப sacrificing ratio is equal to மேல உள்ளத மட்டும் பார்த்தா போதும் 10:4. 10:4. இத சிம்பிளிஃபை பண்றதுனா பண்ணிக்கலாம். 2 டேபிளால சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 5s are 10, 2 2s are 4. 5:2. So எப்படி வேணாலும் ஆன்சர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சாக்ரிஃபைசிங் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா நியூ ஷேர் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். நியூ ஷேர் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோவிந்த். ஸோ கோவிந்தனுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு 5/9. கோவிந்தனுடைய ஓல்டு ஷேர் 5/9, இது 4/9. ஸோ 5/9 4/9. இப்போ சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10/81. 10/81 4/81. ஸோ 10/81 4/81. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஒன்னா இல்ல. ஸோ இதுல வந்து பேஸ் ஒன்னா இல்ல. ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும், எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னா 81 தான் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 81 தான் எல்சிஎம். ஸோ 9 டேபிள் 81 வர சொல்லணும். 9 9s are 81, 9 டைம்ஸ். ஸோ 9 × 5, 9 5s are 45, 9 5s are 45. ஸோ 81 வந்து 1 டைம்ஸ். ஸோ 1 × 10 10, 1 × 10 10. So 45 minus 10, 35/81. 35/81. So இதுல பேஸ் ஒன்னா இல்ல. So இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் 81. So 9 times. 9 times. So 9 4s are 36. 9 4s are 36. 18 வந்து 1 times. So 1 × 4 4. So 36 minus 4. 36 minus 4 equal to 32/81. 32/81. ஸோ இங்க ரஹீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதை சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு சாக்ரிஃபைஸையும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10/81 4/81. ஸோ 10/81 பிளஸ் 4/81. ஸோ 10 + 4 14/81. புதுசா வரக்கூடிய பார்ட்னர் ரஹீம்க்கு ஸோ சாக்ரிஃபைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு சாக்ரிஃபைஸையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணிடணும். ஸோ ரஹீம் ஈக்குவல் டு 10/81 பிளஸ் 4/81 14/81. So for new share equal to 35/81, 32/81, 14/81. So 35 plus 32. So 67. 67 plus 14, 81. So இப்போ இது மூணு ஆட் பண்ணா பேஸ் ஒன்னா வரணும், வந்துருச்சு. So for new ratio equal to 35:32:14. 35:13:14. So we can conclude this. So என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு 5 மாடல் பார்த்திருக்கோம். So மீத இருக்கக்கூடிய 5 மாடல் வந்து we can see in the